ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சுதினம், குரோதி வருஷம் தட்சிணாயனம், வருஷ ருத்து புரட்டாசி மாதம், 8ஆம் தேதி 24/9/2024 செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி 31 நாழிகை வியாபித்திருக்கிறது. அதற்கு மேல் அஷ்டமியானது வருகிறது. ஆகையால் இன்றைய தினம் சப்தமி திதியாகவும் அல்லது மத்தியாஷ்டமி என்ற மகா புண்ணிய தினமாகவும் கொண்டாடப்படும். பித்ருபக்ஷமான மகாலய பட்சத்தில் ஏழாவது தினமான இன்றைய தினம் மத்தியாஷ்டமி என்று இன்றைய தினம் பிதர்களுக்கு தர்ப்பணங்கள், பிண்ட பிரதானங்கள், தானங்கள் முதலியதுகள் செய்வது நம் முன்னோர்களின் வழக்கம். அது பிரகாரம் நாமளும் முன்னோர்களை திருப்திப்படுத்த ஏனைய காரியங்களை செய்ய வேண்டும். பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் 55 நாழிகை, அதாவது முழுவதுமாக வியாபித்திருக்கிறது. சித்த என்ற யோகம் 9 நாழிகை மாத்திரம் வியாபித்திருக்கிறது. அதாவது காலை 10 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது. பத்ரா என்ற கரணம் 3 நாழிகை 54 வினாடிகை, அதாவது காலை 7 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது. தியாஜ்யமானது 10 நாழிகைக்கு மேல் வருகிறது. வியசிரா என்ற புண்ணிய காலமும் மகாவியதிபாதம் என்ற ஒரு புண்ணிய காலமும் அமைந்திருக்கிறது. மத்தியாஷ்டமி எப்படி பிதர்களை ஆராதிக்கத்தக்கதான தினமோ அதே போல் மகாவியதிபாதமும் மிகவும் முக்கியமான தினமாகும். புரட்டாசி மாதத்தில் வரும் மகாவியதிபாதத்தை மகாவியதிபாதம் என்றும், அதே போல் மார்கழி மாசத்தில் வரக்கூடியதான வியதிபாதத்தை தனுர் மகாவியதிபாதம் என்றும் நாம் பிதர்களை ஆராதிக்கத்தக்கதான தினமாக கொண்டாடி வருகிறோம். ஆகையால் மகாவிதிபாதத்தில் நியமங்களை கடைபிடித்து பிதர்களை ஆராதித்து பிதர்களின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். துலாயனம் என்பது துலா மாசத்தின் நகர்வு என்று பொருள். அன்றைய தினமான துலாயனம் என்பது இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. 20 நாழிகைக்கு, அதாவது மதியம் 2 மணிக்கு மேல் துலா நட்சத்திரத்தை சார்ந்த துலா ராசியை நோக்கி நகருகிறார் என்பதாக பொருள். மிதுன சந்திரனானவர் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். நாளைய தினம் அவிதவா நவமி என்பதை பற்றி பார்ப்போம். வணக்கம்.